ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 14/11/1978. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். காலத்தின் அழைப்பு. எப்பொழுதும் தன்னை உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் நேரடி ஈஸ்வரிய குழந்தை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எப்பொழுதும் சக்திசாலியான நிலையில் நிலைச்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறார். எப்படி தந்தை எப்பொழுதும் சக்திசாலியாக இருக்காங்களோ அதே மாதிரி தந்தைக்கு சமமாக சக்திசாலியாக ஆகியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. தற்சமயத்துக்கு ஏற்ப எப்போ நீங்கள் அனைவருமே நேரத்தினுடைய சவாலுக்கு ஏற்ற மாதிரி எவரடியாக இருக்கீங்க அப்படின்னா, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ வீணானவர்களுடைய கணக்கு ஏதோ பெயர் அளவில் தான் இருக்கணும். ஒரு மூட்டை கோதுமை மாவில் ஒரு சிட்டிகை உப்பு போன்று அப்படிங்கிற பழமொழி இருக்குது. அந்த மாதிரி சக்திசாலியான நிலையினுடைய கணக்கு 99% இருக்கணும். அப்போதான் எதிர்காலத்து புதிய உலகத்துக்கான 100% சதோ பிரதான ராஜ்யத்தின் அதிகாரியாக ஆக முடியும்னு சொல்கிறாங்க பாபா. இப்பொழுதோ எதிர்காலத்து ராஜ்யம் அல்லது உங்களுடைய ராஜ்யம் உங்கள் அனைவரையும் வரவழைச்சிட்ருக்குது. யாரை வரவழைக்குது? சர்வகுண சம்பன்ன 16 கலைகள் நிரம்பிய ஆத்மாக்களை சமயத்துக்கு ஏற்ற மாதிரி தற்சமயத்து நிலையினுடைய சார்ட் எழுதுங்க. சக்தி நிறைந்த நிலை எவ்வளவு மற்றும் வீணானவை எவ்வளவு, எண்ணம் மற்றும் நேரம் இரண்டுக்கும் சார்ட் வைங்க. முழு நாளினுடைய நடவடிக்கைகளில் எந்த கணக்கு அதிகமாக இருக்குது? ஒருவேளை இப்பொழுது வரையிலும் கூட வீணான கணக்கு 50 அல்லது 60% இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி ரிசல்ட் இருக்கிறவங்க எந்த காலத்தினுடைய ராஜ்ய அதிகாரி அப்படின்னு சொல்லலாம்? சத்தியுகத்தினுடைய முதல் ராஜ்யத்துக்கா, அல்லது மத்திய காலத்தின் ராஜ்யத்துக்கா, அல்லது திரேதாவினுடைய தொடக்க காலத்துக்கா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. தொடக்க காலத்து உலக அதிகாரியாக யார் ஆக முடியும் அப்படின்னா, எந்த ஆத்மாக்களுக்கு நிகழ்காலத்தில் எண்ணம் மற்றும் நேரத்தின் மேலே அதிகாரம் இருக்குதோ அவங்க தான். அந்த மாதிரி அதிகாரி ஆத்மாக்கள் தான் உலகினுடைய ஆத்மாக்கள் மூலமாக சதோ பிரதான தொடக்க காலத்தில் அனைவரது மரியாதையும் பெற முடியும். முதல்ல சுயராஜ்யம், பிறகு உலக ராஜ்யம். யார் சுயராஜ்யம் செய்ய முடியாதோ அவங்க உலக ராஜ்யத்தின் அதிகாரியாக ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. ஆகையினால இப்போது தன்னைத்தானே சோதனை செய்யுங்க. உள்நோக்கு முகமுடையவராகி சுய சிந்தனையில் இருங்க. முதல் நாளில் முதல் விடுகதையாக நான் யார் அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா? இப்பொழுது மீண்டும் இதே விடுகதையை தன்னுடைய சம்பூர்ண நிலைக்கு ஏற்ற மாதிரி, உயர்ந்த ஆத்ம நிலைக்கு ஏற்ற மாதிரி நான் யார் அப்படின்னு சோதனை செய்யுங்க. இந்த விடுகதைக்கு இப்பொழுது பதிலளிக்கணும். தன்னுடைய முழு நாளினுடைய நிலை மூலமாக தொடக்க காலத்து அதிகாரியா அல்லது சத்தியுகத்தின் மத்திய காலத்தின் அதிகாரியா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். தொடக்க காலத்து அதிகாரி ஆகணும் அப்படிங்கிற லட்சியம் இருக்குது அப்படின்னா, அதனுடைய பிரகாரம் தன்னுடைய நிகழ்காலத்தை எப்பொழுதும் சக்திசாலியாக ஆக்குங்க. ஞான சிந்தனையின் கூடவே தன்னுடைய நிலையினுடைய சோதனையும் மிக அவசியம் சொல்கிறாங்க பாபா. ஒவ்வொரு நாளும் சேமிப்பாகியிருக்கும் கணக்கில் தன்மேலேயே திருப்தியாக இருக்கீங்களா, அல்லது இதுவரையிலும் கூட எவ்வளவு விரும்புகிறேனோ அந்த அளவு இல்லை என்று இதையே கூறுவீர்களா? இதுவரையிலும் அந்த மாதிரியான ரிசல்ட் இருக்கக்கூடாது. யார் தன் மீதே திருப்தியாக இல்லையோ அவங்க உலகின் ஆத்மாக்களை திருப்திப்படுத்துபவராக எப்படி ஆக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க பாபா. சத்தியுகத்தினுடைய தொடக்க காலத்தில் ஆத்மாக்கள் மட்டுமின்றி இயற்கையும் திருப்தியாக இருக்கும். ஏன்னா சம்பூர்ணமாக இருக்கிறாங்க. ஆகினால திருப்தியான ஆத்மா ஆகுங்க. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. சேவைக்கான சாதனமாக இதுவரை என்ன இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேவையும் செஞ்சுட்டு தான் இருக்கீங்க.
முழு ஈடுபாட்டோடு செய்கிறீங்க, அதிகமாக உழைக்கவும் செய்கிறீங்க, ஊக்கம் உற்சாகமும் மிக நன்றாக இருக்குது. ஆனால் சேவையின் கூடவே உலகின் சேவை மற்றும் சுயத்தின் சேவை இருக்கணுங்கிறாங்க பாபா. உலகத்துக்காகவும் இரக்க மனம் மற்றும் தனக்காகவும் இரக்க மனம் உடையவராக ஆகுங்க. இரண்டும் சேர்ந்து இருக்கணும். நேரம் வரும்பொழுது சம்பன்னமாக ஆகியே விடுவோம் அப்படின்னு நேரத்துக்காக காத்திருக்க கூடாது. மற்ற ஆத்மாக்களுக்கு நாளை இல்லை இன்றே, இன்று இல்லை இப்பொழுது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி முதல்ல தனக்கு சொல்லுங்க. அந்த மாதிரி எவரடி ஆகியிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இப்போ இல்லை அப்படின்னா ஒருபொழுதும் இல்லை அப்படிங்கிறது எப்பொழுதும் நினைவில் இருக்குதா? அந்த மாதிரி தன்னோட உரையாடல் செய்யுங்க. நல்லது. கூறியதும் அதிகமாக கூறியிருக்கிறோம். இப்போ தந்தை என்ன விரும்புகிறாங்க? இப்பொழுது சொல்வதற்கான நேரம் இல்லை, ஆனால் பார்ப்பதற்கான நேரம்னு சொல்கிறாங்க. தந்தை ஒவ்வொரு ரத்தினத்தையும் சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாக பார்க்க விரும்புகிறாங்க அப்படிங்கிறாங்க. புரிந்ததான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி சமிச்சைகள் மூலம் புரிந்து கொள்ளக்கூடிய, கேட்பதையும் செய்வதையும் சமநிலையில் கொண்டு வரக்கூடிய, எப்பொழுதும் சக்திசாலியான தந்தையின் சக்திசாலியான நினைவில் இருக்கக்கூடிய, சக்திசாலியான நிலையில் இருக்கும் வெற்றி அடையும் உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். தாதிகளோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு. மகாரதிகளை பார்த்து அனைவரும் குஷி அடைகிறாங்க. ஏன் குஷி அடைகிறாங்க? ஏன்னா மகாரதிகள் சாகார தந்தைக்கு சமமாக அனைவரின் எதிரில் சாகார ரூபத்தில் சம்பன்னம் மற்றும் சிரேஷ்டமாக இருக்கிறாங்க. ஆகையினால தந்தையும் மகாரதிகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா சமமாக இருக்கிறாங்க. அப்படி சமமானவர்களை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுது. சங்கமயுகத்தில் தான் தந்தை குழந்தைகளை சேவையின் ஆசனதாரியாக ஆக்கிறார். இந்த சங்கமயுகத்தின் வழக்கம் வருங்காலத்திலும் தன்னுடைய கைகளாலேயே சிம்மாசனதாரியாகவும் ஆக்குவோம். சுயம் மறைந்த ரூபத்தில் ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளை பார்க்கவும் செய்கிறோம். சகயோகியாகவும் இருக்கிறோம். ஆனால் நடைமுறையில் ஆசனதாரிகளாக குழந்தைகளைத்தான் ஆக்குறோம். இந்த பழக்கம் இப்பொழுதிலிருந்தே ஆரம்பமாகுது. செய்பவர் செய்விப்பவராக இருக்கிறார் அப்படின்னா செய்பவரினுடைய பங்கையும் செஞ்சோம். மேலும் இப்பொழுது செய்விப்பவரினுடைய பங்கை செஞ்சிட்ருக்கிறோம். தந்தையினுடைய ஆசனமாக இருக்கிற காரணத்தினால ஆசனதாரி ஆகிறதுல சுமை அனுபவம் ஆவதில்லை. ஏன்னா தந்தையினுடைய ஆசனம் இல்லையா? மேலும் தந்தை அவரை ஆசனதாரி ஆக்கி இருக்கிறார். இந்த பொறுப்பாளர் ஆவதனுடைய ஆசனம் எவ்வளவு லகுவானது! ஆசனத்தினுடைய விசேஷம் இருக்குது. இந்த ஆசனத்தில் தான் விசேஷ மந்திரம் நிரம்பி இருக்குது. அது கடினத்தை ஒரு நொடியில் சுலபமாக ஆக்கிடுது. இந்த பொறுப்பாளர் ஆகும் ஆசனம் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, நாடகத்துக்கு ஏற்ற மாதிரி அனைத்தையும் விட உயர்ந்த ஆசனம் மற்றும் அதிக வெற்றி நிரம்பிய ஆசனம் அப்படின்னு வர்ணிக்கப்பட்டிருக்கு. யார் ஆசனத்தில் அமர்ந்தாலும் வெற்றி அடைபவர் ஆகிறாங்க. பாப்தாதா மகாரதிகளை தற்சமயத்திலும் இரட்டை ஆசனதாரிகளாக பார்க்குறாங்க. இதய சிம்மாசனமோ இருக்கவே இருக்குது. ஆனால் இந்த பொறுப்பாளர் ஆகும் ஆசனம் வெகு குறைவானவர்களுக்கே கிடைக்குது. இந்த ரகசியமும் மிகவும் ஆழமானதுன்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது. மதுபனிவாசி சகோதரர்களோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு. மதுபனிவாசிகள் அதிகமாக கேட்டிருக்கீங்க. இன்னும் கேட்பதற்கு ஏதாவது மிச்சம் இருக்குதா? நேர் எதிரில் கேட்டிருக்கீங்க. ரிவைஸ் கோர்ஸ் கேட்டீங்க. இப்போ வேற என்ன கேட்பதற்கு மிச்சம் இருக்குது? எவ்வளவு அம்பை நிரப்பினீங்களோ அவ்வளவு எய்திங்களா? மதுபனிவாசிகளுக்கு 3 விதமான சேவைக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த விதமான சேவைக்கான விசேஷ வாய்ப்பு இருக்குது? விசேஷமாக மதுபனிவாசிகளுக்கு சுலபமான சேவைக்கான சாதனம் இந்த வரதான பூமி அல்லது சரித்திர பூமிக்கான ஆதாரம். இந்த பூமியினுடைய சரித்திரத்தின் மகிமையை ஒருவேளை ஏதாவது ஆத்மாவுக்கு சொன்னீங்க அப்படின்னா எப்படி பாகவதம் கேட்பதில் ஆர்வம் வைக்கிறாங்களோ அந்த அளவு கீதை கேட்பதில் ஆர்வம் வைப்பதில்லை.
அப்படி அந்த மாதிரியான நடைமுறை சரித்திரம் கூறுவதற்கான சாதனம் மதுபனை சேர்ந்தவங்களுக்கு இருக்குது. இந்த ஸ்தானத்தின் மற்றும் சரித்திரத்தின் அறிமுகம் கொடுத்தீங்க அப்படின்னா ஆத்மாக்கள் குஷில நடனமாட தொடங்கிடுவாங்க. எப்பொழுதெல்லாம் யாராவது வர்றாங்க அப்படின்னா விசேஷமாக சரித்திர பூமியை தெரிந்து கொள்வதற்கும் அனுபவம் செய்வதற்கும் வராங்க அப்படின்னா மதுபனி வாசிகள் எங்கே அந்த மாதிரி நடக்குது என்று பாகவதம் மூலமாக சேவை செய்ய முடியும். அப்படி நீங்கள் இந்த பூமியினுடைய விசேஷத்தின் மகத்துவத்தை கூறுவதற்கு பொறுப்பாளர் ஆவீங்க. எந்த பார்வையோடு அனைத்து ஆத்மாக்களும் ஒவ்வொரு ரத்தினத்தை பார்க்குறாங்களோ அதே மாதிரி அவர்களை தந்தையின் பக்கம் ஈர்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு சேவை நடக்கும். இங்கே அமர்ந்துக்கிட்டே பிரஜை உருவாக முடியும், அல்லது குடும்பம் உருவாக முடியும். எப்படி தாஜ்மஹாலில் வழிகாட்டிகள் எவ்வளோ ரமணிகரமான முறையில் தாஜ்மஹாலினுடைய சரித்திரத்தை சொல்கிறாங்க. அந்த மாதிரி சரித்திரத்தை கூறுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு சுலபமாகவே நினைவு இருக்கும். மேலும் அந்த சேவையினுடைய பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். யார் வந்தாலும் அவருக்கு மிகவும் குஷியோடு ஊக்கத்தோடு ஈடுபாட்டோடு மகத்துவத்தில் நிலைத்திருந்து மகத்துவத்தை கூறுனீங்க அப்படின்னா மிக அதிக பலனை அடைய முடியும். மேலும் அந்த மாதிரி சேவை செய்கிறதுனால மிகுந்த குஷி இருக்கும். அதில் சேவையும் ஆனது, நினைவும் இருந்தது, மேலும் பிராப்தியும் ஆனது. வேற என்ன வேணும்? அந்த மாதிரி அதிர்ஷ்டசாலிகள் மதுபனி வாசிகள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இந்த வருடத்தில் முக்கியமாக சுயம் மற்றும் சேவையினுடைய சமநிலை வேண்டும். சேவையின் கூடவே சுயத்தினுடைய தனித்தன்மை மேலும் பிரபாவம் அல்லது தாரணை செய்வதனுடைய பிரபாவம் தங்கத்தின் மேல் உள்ள அழகிய வேலைப்பாட்டினுடைய காரியத்தை செய்யும். யார் பார்த்தாலும் இவர் ஞானம் நிறைந்தவர் மற்றும் குணம் நிறைந்தவர் அப்படின்னு அனுபவம் செய்யணும். இரண்டினுடைய சமநிலை தென்படணும். இதுவரையிலும் ஞானம் உயர்ந்தது, ஆனால் நடத்தை அந்த மாதிரி இல்லை அப்படின்னு கேட்க முடியுது. ஆகையினால இரண்டினுடைய சமநிலையினுடைய கவனம் வைக்கிறதுனால பிரஜை மற்றும் வாரிசு தென்படுவாங்க. சேவைக்கான சாதனமும் அதிகமாக இருக்குது. இப்போது தர்ம தலைவர்கள் வரை சென்றடையல. அதுதான் இறுதி யுத்தமாகும். அதன் மூலம் நாலாபுறங்களிலும் சப்தம், அதாவது பாபாவுடைய செய்தி பரவும். இது ஞானத்தினுடைய விஷயம் மூலம் நடக்கும். எப்படி கீதை சொன்ன பகவானுடைய விஷயம் மூலம் பெயர் நாலாபுறமும் பரவணும். இதற்காக சின்ன சின்ன குழுவை உருவாக்கி நாலாபுறங்களிலும் முதல்ல கொஞ்சம் தன்னுடைய சகயோகிகளை உருவாக்குங்க. மாணவர்களுக்கு போட்டி வச்சிங்க இல்லையா? பிறகு அதிலிருந்து ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்தானத்திலும் சிறு சிறு குழு உருவாகி பிறகு அவங்க அனைவரும் ஒரு இடத்தில் கூடினாங்க அப்படின்னா பிறகு பெயர் பரவும். இந்த வருடமே பெயரை நாலாபுறங்களிலும் பரப்புவதற்கான வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது. பாபா வரதானம் சொல்கிறாங்க, மன ஒருமைப்பாட்டு சக்தியின் மூலமாக பிற மற்றும் பிறர் வசமான நிலையை மாற்றம் செய்யக்கூடிய அதிகாரி ஆத்மா ஆகுக. அதிகாரி ஆத்மாவாக ஆகணும் அப்படின்னா மன ஒருமைப்பாட்டு சக்தியின் மூலமாக பிற மற்றும் பிறர் வசமான நிலையை மாற்றம் செய்யக்கூடணும். வரதானம், மன ஒருமைப்பாட்டு சக்தியின் மூலமாக பிற மற்றும் பிறர் வசமான நிலையை மாற்றம் செய்யக்கூடிய அதிகாரி ஆத்மா ஆகுக. அதிகாரி ஆத்மாவாக ஆகணும் அப்படின்னா அதுக்காக பாபா சொல்கிறாங்க, மன ஒருமைப்பாட்டு சக்தியின் மூலமாக பிற மற்றும் பிறர் வசமான நிலையை மாற்றம் செய்யணும். பிராமணன் அப்படின்னா அதிகாரி ஆத்மா. ஒரு பொழுதும் எந்த விதத்திலும் மற்றவைகளினுடைய வசமாக முடியாது. தன்னுடைய பலகீனமான சமஸ்காரம் சுபாவத்தினுடைய வசமும் ஆக முடியாது. ஏன்னா சுபாவம், அதாவது சுயபாவம் அப்படின்னா சுயத்துக்காக மற்றும் அனைவருக்காக ஆத்மீக பாவம் இருக்குது அப்படின்னா பலகீனமான சுபாவத்தின் வசமாக முடியாது. மேலும் அனாதி மற்றும் ஆதி சமஸ்காரங்களுடைய நினைவு மூலமாக பலகீனமான சமஸ்காரமும் சுலபமாக மாறிடுது. ஒருமுகப்பாட்டினுடைய சக்தி மற்றதின் வசமான நிலையை மாற்றம் செய்து எஜமான தன்மையினுடைய நிலையின் ஆசனத்தில் அமர வச்சிருது. ஸ்லோகன், ஞானம் நிறைந்த நிலை மற்றும் குணம் நிறைந்த நிலை என்ற இரண்டின் சமநிலை மூலம் பிரஜை மற்றும் வாரிசுகளை தயார் செய்யுங்க.
ஞானம் நிறைந்த நிலை மற்றும் குணம் நிறைந்த நிலை என்ற இரண்டின் சமநிலை மூலம் பிரஜை மற்றும் வாரிசுகளை தயார் செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.